வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, இப்போ டிசைனர் கிளாத்தில் ஃபேஷனாக ஒரு ப்ளவுஸ் மாடல் வந்து நம்ம பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பாட் நெக்கு, ரவுண்டு நெக்கு அந்த மாதிரி உள்ள நெக்குக்கெல்லாம் நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். இப்போ இது வந்து பா நெக்கில் நம்ம வரைஞ்சி அதுக்கு நம்ம டிசைன் பண்ணுறோம். இதில் கேன்வாஸ் நம்ம யூஸ் பண்ணாமல் சிம்பிளாக ஒரு ப்ளவுஸ் மாடல், அதுவும் குயிக்காக பண்ணுற மாதிரி இந்த மாடல் பண்ணுறேன். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்போதும் போல் இது பின்பக்கம் லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் கட் பண்ணியிருக்கிறேன். ஷோல்டர் 5.5 இன்ச்சு கட் பண்ணியிருக்கிறேன். நெக்கோட அகலம் 2.25 இன்ச்சு அடையாளப்படுத்துகிறேன். நெக்கோட உயரம் 9.5 இன்ச்சு அடையாளப்படுத்துகிறேன். இந்த சைட்லேயும் நம்ம நெக்கோட அகலத்தை அடையாளப்படுத்திட்டு எப்போதும் நெக்குக்கு வரைகிற மாதிரி இந்த மாதிரி வரைஞ்சிடலாம். இப்போ கீழே நம்ம இடுப்பு ஜாயிண்ட்டுக்கு ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு ஜாயிண்ட் பண்ணுவோம் பாருங்கள், அந்த அளவுக்கு வரைஞ்சிடலாம். வரைஞ்சிட்டு மேலேருந்து நேராக ஒரு லைன் போட்டுடலாம். இப்போ நம்ம இடுப்பு ஜாயிண்ட்டுக்காக நம்ம வரைஞ்சிருந்தோம் பாருங்கள், அதுக்கு மேலே 1.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்திட்டு மேலே நெக்கு பகுதியிலேருந்தும் கீழே 1.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தி இந்த மாதிரி வளைவாக வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு மேலேருந்து அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கீழே வரைக்கும் கட் பண்ணியாச்சு. நம்ம இந்த டிசைன் பண்ணுறதுக்காக வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், அந்த பகுதியை நம்ம லைனிங் கிளாத்தில் நம்ம அளவுக்காக கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஷேப்பில் இருக்குது. இது மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் சேர்ந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது. நேராக ஒரு தையல் தைச்சிட்டு நம்ம திருப்பி தைக்கலாம். எப்போதும் போல் 1/4 இன்ச்சு விட்டு ஜாயிண்ட் ஆக்குங்க. இதில் படிமான தையல் லைனிங் கிளாத்துக்கு மேலே தைச்சிடலாம். தைச்சிட்டு நம்ம லைனிங் கிளாத்தை அப்படியே அடிப்பக்கமாக திருப்பி வெளிப்பக்கம் 2 கிளாத்தையும் சேர்த்து ஜாயிண்ட் ஆக்கிடலாம். ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. இப்போ இதில் பைப்பிங் பண்ணுறதுக்காக இது நேர் பீஸ் தான் கட் பண்ணியிருக்கிறேன். அதில் டிசைனில் இருக்கிற கலருக்கு பொருந்துகிற மாதிரி பாலி காட்டன் கிளாத் எடுத்துருக்கிறேன். ஒன் சைடாக மடித்து தைச்சு இது நம்ம அடிப்பக்கமாக வச்சு பைப்பிங் பண்ணலாம். லைனிங் கிளாத் மேலே தெரிகிற மாதிரி விட்டு ஜாயிண்ட் ஆக்குங்க. இப்போ இந்த நேராக இருக்கிறதுனால இதில் நம்ம நேர் பீஸ் வச்சு பைப்பிங் பண்ணலாம். நம்ம ரவுண்டு நெக்கு, பாட் நெக்கு அந்த மாதிரிலாம் இருக்கும்போது கிராஸ் பீஸில் தான் நம்ம பைப்பிங் பண்ணணும். நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அடிப்பக்கமாக திருப்பி பைப்பிங் பண்ணலாம். பைப்பிங் பண்ணதுக்கப்புறம் இதை தனித்தனியாக நம்ம இடுப்பு ஜாயிண்ட் இதில் நம்ம லைனிங் கிளாத்து ஜாயிண்ட் ஆக்கி அடிப்பக்கம் மடித்து தைச்சிடலாம். 2 பீஸுக்குமே இந்த மாதிரி தைச்சி முடிச்சாச்சு. இப்போ இந்த வந்து நமக்கு அளவுக்காக நம்ம வச்சுருந்தோம் பாருங்கள். இப்போ மெயின் கிளாத்து கட் பண்ணியிருக்கிறேன். சைடில் ஒவ்வொரு இன்ச்சு இருக்கணும். இதோட உயரம் பார்த்திங்கன்னா இந்த பீஸிலேருந்து 3 மடங்கு அளவு இருக்கணும். அந்த மாதிரி எடுத்துகிட்டு இது இந்த மாதிரி ப்ளீட் வைக்கணும். ப்ளீட் வச்சுட்டு கரெக்டாக சென்டராக நம்ம தைச்சிடலாம். ஒன்று போல் சைடில் அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே மடித்து விடுங்க. தைச்சதுக்கப்புறம் நம்ம அளவுக்காக வச்சுருக்கோம் பாருங்கள், அதை வச்சு பார்க்கணும் அதோட அளவு சரியாக இருக்கா அப்படின்ட்டு. இதோட அளவுக்கு இருக்கணும், எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கணும். அந்த மாதிரி தைச்சி முடிச்சுட்டு சைடில் அப்படியே நம்ம இப்போது ப்ளீட் வச்சுருக்கோம் பாருங்கள், அதே மாதிரி சைடில் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. இப்போ இந்த மாடல் பார்த்திங்கன்னா டெய்லர்கள்லாம் குயிக்காக தைச்சி முடிக்கிற மாதிரி உள்ள ப்ளவுஸ் மாடல். இப்போது கஸ்டமருக்கு வந்து நீங்கள் அவசரமாக தைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மாடல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இப்போ இதுக்கு நீங்கள் சார்ஜஸ் எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னா ஒரு 350 ரூபாயிலிருந்து 400 ரூபா வரைக்கும் வாங்கலாம். இப்போ இதில் எக்ஸ்ட்ரா கிளாத்து நமக்கு கொஞ்சமாக தான் தேவைப்படும். இதே அளவுக்கு ஒரு லைனிங் கிளாத்தில் சைடில் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடலாம்.
தைச்சிட்டு நம்ம இதை வந்து நம்ம அளவுக்காக வச்சுருக்கோம் பாருங்கள், அதை அப்படி ரெண்டாக மடிச்சிட்டு சென்டராக நம்ம ஒரு தையல் தைச்சிருக்கோம் பாருங்கள், அந்த பகுதியில் அப்படி கரெக்டாக வச்சுருங்க. வச்சுட்டு இதே அளவுக்கு நம்ம அடையாளப்படுத்தி விட்டுறலாம். இந்த சைட்லேயும் அதே மாதிரி அடையாளப்படுத்திடுங்க. அடையாளப்படுத்திட்டு நம்ம வரைஞ்ச லைனில் அப்படியே தைக்கணும். சைடில் ஒரு 1/4 இன்ச்சு விட்டு லைன் போடுங்க. ஏன்னா இதுக்கு அப்புறமா உள்ள சைடில் உள்ள பீஸ் வந்து நம்ம கேன்வாஸ் நம்ம யூஸ் பண்ணாமல் தைக்கும்போது அந்த அளவை நம்ம பேலன்ஸ் பண்ணுற மாதிரி அதுக்கு உள்பக்கம் உள்ள பீஸில் தான் நம்ம கொண்டு வரணும். அந்த மாதிரி வரும்போது தான் நெக்கோட அகலம் சரியாக வரும். ஏன்னா தனித்தனியாக கட் பண்ணி நம்ம எடுக்கிறது, கேன்வாஸ் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த கேன்வாஸ் அளவுக்கு அப்படியே நம்ம தைச்சிடலாம். இப்போ வெறும் கிளாத்லேயே நம்ம தைக்கும்போது இந்த மாதிரி நம்ம தைக்கும்போது தான் அளவு சரியாக வரும். 1/4 இன்ச்சு விட்டு சைட்லேயும் வரைஞ்சிருக்கிறேன். அதுலேயும் அப்படியே ஒரு தையல் தைச்சாச்சு. இந்த சைடில் மட்டும் அந்த தையல் லைனில் அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் பைப்பிங் பண்ணுறதுக்காக கிராஸ் பீஸ் 4 பீஸ் தனித்தனியாக ஒன் சைடாக மடித்து தைச்சிருக்கிறேன். இந்த கார்னர் வரைக்கும் தைச்சிட்டு அப்படியே எடுத்துடலாம். இந்த சைடில் கொஞ்சமாக மடித்து விட்டுட்டு அடிப்பக்கம் திருப்பி பைப்பிங் பண்ணலாம். கொஞ்சமாக மடிச்சுட்டு இந்த சைட்லேருந்து ஆரம்பிக்கலாம். கொஞ்சமாக விட்டு நீங்கள் ஜாயிண்ட் ஆக்குங்க. ஏன்னா இதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துருக்குறோம். இந்த பைப்பிங் அளவும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் நம்ம பைப்பிங் பண்ணிடலாம். 2 பக்கமே அதே மாதிரி பைப்பிங் பண்ணியாச்சு. இது சதுர பீஸ் கட் பண்ணியிருக்கிறேன். 4 பீஸ் இருக்குது. எல்லா பீஸையுமே முக்கோண ஷேப்பில் ஜாயிண்ட் ஆக்கிடலாம். ஜாயிண்ட் ஆக்கி ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்கலாம். வச்சு அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடலாம். ஜாயிண்ட் ஆக்கி அதில் நம்ம 1.5 இன்ச்சுக்கு நம்ம விட்டு நம்ம வளைவாக கட் பண்ணியிருந்தோம் பாருங்கள், அந்த பகுதியில் வைக்கலாம். சைடில் உள்ள அளவுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே வைங்க, சரியாக வரும். மேல் இந்த வளைவாக இருக்குது பாருங்கள், அந்த அளவுக்கு நம்ம அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா சரியாக வந்துடும். 2 பக்கமும் ஜாயிண்ட் ஆக்கிட்டு சைடில் உள்ள பீஸ் நம்ம அந்த லைனில் கீழே கரெக்டாக வச்சுட்டு அந்த மாதிரி ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. இந்த லைனில் ஜாயிண்ட் ஆக்கிட்டோம் அப்படின்னா சரியாக வந்துடும். இப்போ இது பேக் சைடு மாடல் ஃபினிஷ் பண்ணியாச்சு பாருங்கள். இது குயிக்காக தைச்சி முடிக்கிற மாதிரி, அதுவும் சிம்பிளான மாடல், அதுவும் ஃபேஷனாக இருக்கிற மாதிரி இந்த மாடல் உருவாக்கியிருக்கிறேன். இது யார் வேணாலும் இதை நம்ம கட்டலாம். சின்ன பொண்ணுங்களும் போடலாம், கொஞ்சம் வயசு உள்ளவங்களும் இந்த மாதிரி மாடல் ப்ளவுஸ் வந்து போடலாம். ஏன்னா இது சிம்பிளான ஒரு மாடல் தான். இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.